கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. ஓசியா 13 வசனம் 4 முதல். தியான வசனம் 9ஆம் வசனம். ஓசியா 13:9. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. மூலப்பதிப்பிலே இதை பார்ப்போம் என்றால், நீ அழிவுக்கு நேரானவனாய் இருக்கிறாய், உனக்கு அழிவு உண்டு, ஆனாலும் அந்த அழிவை தாண்டி என்னுடைய மீட்கும் ஆற்றல், என்னுடைய கிருபை, என்னுடைய உதவி, என்னுடைய சகாயம், என்னுடைய ஒத்தாசை உனக்கு உண்டு என்பதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். பொல்லாதவருக்கும் அக்கிரமக்காரருக்கும் கேடுண்டாக்குகிறவர்களுக்கும் துரோகிகளுக்கும் சகாயம் செய்வதற்கு அல்லது உதவி செய்வதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள், யாரும் முன்வரவும் மாட்டார்கள். அவர்கள் செய்கைக்கு தக்க பலனை அடைய வேண்டும் அல்லது அதற்கேற்ற தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவது மனிதனுடைய சுபாவம். தேவனுடைய தன்மையோ அப்படிப்பட்டதல்ல. தன்னை கெடுத்து உலக சமூகத்திற்கும் கேடுண்டாக்கி சிருஷ்டிகருக்கு துரோகமாய் நடந்த ஜனத்தை பார்த்து, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆயினும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுவது மனிதர் மேல் அவர் வைத்திருக்கும் அளவற்ற இரக்கத்தையும் கருணையையும் வெளிப்படுத்துகிறது. நாகரிகமான இக்காலத்தில் மனுஷர்கள் பலர் அனுதாபமும் இரக்கமும் காட்டுகிறவர்களாய் இருக்கின்றார்கள். அனாதைகள், அங்கவீனர்கள், பாதிக்கப்பட்டோர் ஆகியோருக்கு தர்ம சகாயம் செய்ய முன் வருகிறார்கள். பொல்லாத மானிட உள்ளத்திலேயே இவ்விதமான இரக்க சிந்தை காணப்படும் என்றால், இரக்க மனதை படைத்த பரமபிதாவின் உருக்க இரக்கம் அவருடைய சாயலை அணிந்திருக்கும் மனித வர்க்கத்திற்கு கிடைப்பது மிகவும் அதிக நிச்சயம் அல்லவா? துஷ்ட நிக்கிரகம், இஷ்ட பரிபாலனம் என்ற சித்தாந்தத்தை முற்றிலும் மங்கச் செய்தது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற கிறிஸ்துவின் சித்தாந்தமே என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, என்னிடத்தில் உனக்கு உதவி உண்டு. எனவே தான் சங்கீதக்காரன், எனக்கு உதவி வரும் பர்வதத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் என்பதாக 121ஆம் சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். கண்மலையை நோக்குகிறேன், என்னுடைய கண்கள் கண்மலையை நோக்குகின்றன, அங்கிருந்தே எனக்கு உதவி வரும், எனக்கு சகாயம் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகாயம் அல்லது இந்த உதவி, இந்த விசேஷித்த கிருபை யாருக்கு கிடைக்கிறது? முதலாவதாக பார்ப்போம் என்றால், அனைவருக்கும் இது கொடுக்கப்படுகிறது. யாருக்கு சகாயம்? தேவன் எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறார். உலக மக்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகளே. ஆகையால் அவருடைய சகாயம் வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் உண்டு. ஆண்டவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. இதுதான் வேதத்தினுடைய சாட்சியாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 1 தீமோத்தேயு 2:4 இவ்விதமாய் கூறுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமாம், அவருடைய சித்தம் திட்டம் என்ன? அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அனைவரும் சகாயம் பெற வேண்டும், அனைவரும் ஆண்டவரின் மன்னிப்பின் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனைத்து மக்களும் ஆண்டவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திருவுள சித்தமும் விருப்பமாய் இருக்கிறது. துக்கத்தால் பீடிக்கப்பட்டுள்ள எல்லா சமூகத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தார் என்று பரிசுத்த லூக்கா 2:10 வாசிக்கிறோமே. உலகத்தின் பாவ பாரத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 29 கூறப்பட்டிருக்கிறதே. உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளையும் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று பவுலடிகளார் சாட்சியாக
1 தீமோத்தேயு 1:15 கூறுகிறார், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் சகாயர். எனக்கும் உனக்கும் நிச்சயமாய் அவரிடத்தில் சகாயம் உண்டு. கிரைஸ்ட் இஸ் a யூனிக் அண்ட் யூனிவர்சல் சேவியர். இதை நீ யோசித்துப்பார். ரெண்டாவதாக, ஆண்டவருடைய சகாயம் எப்படிப்பட்டது? உலகில் ஒருவரால் செய்யக்கூடாத அளவற்ற சகாயம். இது மாறாத நித்திய சகாயம். பாவக்கேட்டினால் அழிவிற்கு நேராய் போய்கொண்டிருக்கும் மனித குலத்திற்கு கிடைக்கின்ற மெய்யான மேலான உதவி அல்லது சகாயம். தீயவருக்கும் துரோகிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும் சகாயம் இது. எல்லா மனிதரும் பாவம் செய்து மரணத்திற்குட்பட்டு ஆதரவற்றவர்களாய் இருக்கின்ற வேளையில் நமக்கு கிருபையாய் வந்த, சகாயராக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற சகாயம் இது. இதைத்தான் ரோமர் 6:23, ரோமர் 5:12 ஆகிய வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆதாமின் மூலமாக சாபத்திற்குள்ளான சந்ததிக்காக ஆயத்தமாக்கப்பட்ட சகாயம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இலவசமான சகாயம். பாவத்தால் கேடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்து பெருமான் பரிசுத்த யோவான் 5:14 குறிப்பிடுகிறார். வெளிப்படையாக சொல்லி எச்சரிப்பதை இந்த வசனத்திலே பார்க்கலாம். மனிதன் எவனும் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தளினார் என்று சொல்லி யோவான் 3:16 வாசிக்கிறோம். உலகில் மனுஷன் நல்வாழ்வு வாழவும் பரலோக வாழ்வில் உரிமை பெற்றுக்கொள்ளவும் இந்த சகாயம் தேவை. இதை பெற்றுக்கொள்ள ஆவலோடு முந்துவோம். இந்த கிருபையின் காலங்களில், லெந்து காலங்களில் இந்த சகாயத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு வாசம் பண்ணி அவருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால், இந்த சகாயத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? இந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரே ஒரு வழி மனம் திரும்புதல். பரிசுத்த லூக்கா 13:3 வாசித்து பாருங்கள். யோவான் ஸ்நானகர் பரிசுத்த மத்தேயு 3:1 தமது ஊழியத்தின் முதல் செய்தியாக மனம் திரும்புங்கள் என்று ஆரம்பிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த மத்தேயு 4:17 மனம் திரும்புதலையே முக்கியப்படுத்தி வற்புறுத்துகிறார். பரிசுத்த லூக்கா 15 விளக்கிய இளைய மகன் ஜீவியம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்லவா? இளைய மகன் எல்லா சீரையும் இழந்து நிர்பந்த நிலைமைக்கு ஆளாக காரணம் தன் இஷ்ட போக்கில் போனதால் தான். தகப்பனை நினைக்கும் நேரம் வந்தபோது தன்னையும் தன் தகப்பனையும் சீர்தூக்கி ஆராயும் புத்தி அவனுக்கு வந்தது. பரிசுத்த லூக்கா 15:17. அந்த ஆராய்ச்சியில் தன்னை புத்தீனன் என்று கண்டான். அதற்காக வருந்தினான். தகப்பனுடைய சகாயத்தை உணர்ந்து விரும்பினான். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். அப்படியே புறப்பட்டு போனான். இதுதான் மனம் திரும்புதல். ஆனால் மனிதனோ சகாயம் பெற்றுக்கொள்ளும் வழி அறியாமல் சிருஷ்டிகள் அண்டையிலும் பக்தி மார்க்க அனுசாரங்களின் சுயமுயற்சிகள் அண்டைக்கும் போய் தன்னுடைய தவறான தெரிந்தெடுப்புகளின் மூலமாக வீழ்ச்சி அடைகிறான். இளைய மகனோ தகப்பன் தன்னை மன்னித்து எப்படியும் தன்னை ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறான். ஆகையால் சகாயம் பெற்றான். சகாயம் பெறுவதற்கு மனம் திரும்பினால் மட்டும் போதாது, அவரை விசுவாசிக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கும் அழைப்பை உறுதியாக நம்பி அவரிடத்திலே சென்றால் சகாயம் நிச்சயமாக நமக்கு உண்டு. மனம் திரும்பி விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவரை சொந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றன, அறிக்கையிடுகின்றன, வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அவைகள் அவரை தங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதில்லை. அவைகளுக்கு இரட்சிப்பும் இல்லை. கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசமுள்ள கிறிஸ்தவராயிருந்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவராயிருப்பின் இரட்சிப்பு அவருக்கு தூரமாயிருக்கும். கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல தருணம். இந்த கிருபையின் காலத்திலே தீவிரிப்போம். ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே ஓடி வருவோம். அவரிடத்தில் இரக்கமும் கிருபையும் சகாயமும் ஏராளமாய் உண்டு. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அழிவுக்கென்று உன்னை நான் நியமிக்கவில்லை,
உன்னை மீட்கும்படியாக என்னை கொடுப்பதற்காக நான் வந்தேன், என்னுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாயா என்று கேட்கிறார். அவருடைய சகாயத்தை நாடி அவருடைய பாதத்தண்டையிலே நம்மை அர்ப்பணிப்போமா? அன்பின் ஆண்டவரே, என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே, நான் பாவிதான் சுவாமி. ஆனாலும் அந்த சகாயத்தை தேடி, அப்பா, உம்முடைய கிருபையை தேடி, மீட்பை தேடி, ரட்சிப்பை தேடி உம்முடைய பாதத்தில் வருகிறேன். விழுந்து போன அனுபவம் இனி வேண்டாம் அப்பா. நான் எழுந்து நிமிர்ந்து நடக்க நீர் எனக்கு உதவி செய்யும். நீர் மாத்திரம் என்னுடைய ஆண்டவராக இருந்து ஆண்டவரே என்னை வழி நடத்தும். வேறே ஆண்டவன்மார்கள் எங்களுக்கு தேவையில்லை. தேவரீர் ஒருவருடைய பாதமே எங்களுக்கு போதும். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.